ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை மெரினா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். எப்போ போனாலுமே நம்ம மெரினா பீச்சுக்கே தான் போவோம். ஏன்னா ஏற்கனவே கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது இப்போ ரீசெண்டாக போனது. இது ஏற்கனவே போனதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் நான் போன ஒரு இது எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டுக்காரர் கூட இப்படிலாம் விளையாடணும் அப்படிலாம் நினச்சிட்டு போகலை. நார்மலாக போய் மெரினா பீச் போகிறோம், ஐயோ 11ஆவது படிக்க சொல்ல போகணுமே, அதோட இப்போ தான் போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் போனது அது. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்கார் கூட நல்ல மெமரிஸ் கிடச்சிது எனக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு போயிருந்தோம், எங்கள் வீட்டுக்கார் கையை பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் கூட நான் காலை நினைக்கல. எனக்கு அது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இது அதுக்கு முன்னாடி போனது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து இப்போ ரீசெண்டாக போன வீடியோவும் நான் என் சேனலில் போய் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் இருந்த டிஃப்ரென்ஸு. ஆனால் செம்ம என்ஜாயிங்க, செம்ம ஹாப்பியாக இருந்தேன் நான். இந்த டைம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போனதுனால ஹாப்பியாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக போனப்போ நிறைய எதிர்பார்ப்புகளோடு போனேன். அதனால் வந்து ரொம்ப சோகமாக போச்சு எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சோகமாக போகல, அதாவது நானே கேர் பண்ணிக்கல எதுவுமே. அதை நினச்சி ஃபீல் பண்ணல, ஆனால் அது நடக்கலை. அதை ஒன்று சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மூத்தர் அவங்க வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்து கொடுத்தாங்க. அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அதனால தான் இந்த மெமரிஸ்லாம் எங்களுக்கு கிடச்சிது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த பீச்சில் விளையாட சொல்ல நம்மளே ஒரு குழந்தையாக மாறிடுறோம். எங்கள் பாப்பா வந்து 3 மாத குழந்த. உடனே ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷனும் பண்ணிவிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அதனால தான் என் வயிறு அவ்வளோ பெருசு வீங்கி அசிங்கமாக இருக்கேன். நான் வீடியோவில் தான் தெரியுது, நான் நார்மலாக நான் பார்க்க சொல்ல தெரியல. ஆனால் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்ற சொல்ல தான் எனக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சு, நம்ம வயிறு அசிங்கமாக தெரியுதேடா அப்படின்னு சொல்லிட்டு. அது தாய்மை. இங்கே பேட் கமெண்ட்ஸ் யாரும் பண்ணாதீங்க. அப்புறம் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்ம கல்யாணத்தில் ரிசப்ஷன்லாம் வைக்கவே இல்லையேடா. ஏன்னா வந்து எங்களுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் ஆச்சு. ஆனால் நாங்கள் லவ் மேரேஜ் தான். அப்போ நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு எதுவுமே கேண்டிடேட் ஃபோட்டோஸ் எடுக்கவே இல்லை. ஆனால் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு நார்மலாக சிம்பிளாக ரெடியாக இருப்பேன். அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோஷாப்பில் வச்சு ஒரு சில ஃபோட்டோஸில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நார்மலாக நாங்கள் நினச்ச மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னு நேச்சுரல் பிளேஸில் அப்படிலாம் எடுக்கவே முடியல. ஆனால் இந்த மாதிரி நம்ம எங்கன்னா வெளியே போகிற டைமில் இந்த மெமரிஸ்லாம் கிடைக்குது, வெளியே ஃபோட்டோஸ் எடுக்கிறது. அதை நினைக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காட். அப்புறம் வந்து இது என்னுடைய 2 சவர பிள்ளைகள், அஸ்வந்த், யுவிக்ஷா. எங்கள் பாப்பா 3 மாதம் இல்லைன்னா 4 மாதம் அவ்வளோதான் இருப்பாங்க. எங்கள் பையனுக்கு 1.5 வயசு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் நாங்கள் வந்து பீச்சுக்கு வரலை. எங்கள் நாத்தனாரோட பையனுக்கு பிறந்த நாள், 3வது பிறந்த நாளோ என்னமோ, அதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். 3வது பிறந்த 4வது பிறந்த நாளோ அதுக்கு வந்தோம். அப்போ வந்து அப்படியே நம்ம பீச்சுக்கு வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6:45 நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி வரலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த 6:30 மணி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம், அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் வந்து நாங்கள் 8:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிடச்சிச்சு. நம்ம ஸ்டேட்டஸ்லலாம் பார்க்குறப்ப பேர் எழுதுகிறாங்க, எழுதினோடனே வந்து அலை வந்து அடிச்சுட்டு போயிடுது. அதை அழிச்சிட்டு, ஆனால் அங்கே போய் நேரில் பார்த்ததும் தெரிஞ்சு அது அந்த அலைக்காக காத்துட்ருக்கிறதுலாம் எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. பாருங்கள், எவ்வளோ நேரம் காத்துட்ருந்தேன், அலையே வள மக்களே. பேலன்ஸ் வரைஞ்சினே எல்லாம் போட்டு வச்சேன். திருப்பியும் சரி இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பேலன்ஸ் வரைஞ்சினு கடன்னு எழுதினேன். இப்போ என்ன தான் நடக்குது, அலை வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் பார்த்தா ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து அலை வந்து அழிச்சிட்டு போச்சு. அப்புறம் கடைசியாக ஒன்று எடுத்திருப்பேன், அதில் ஆட் பண்ணியிருப்பேன். கடைசியாக பாருங்கள், அது நல்லாயிருக்கும் மெமரிஸ். அப்புறம் நான் எங்கள் ஃபேமிலியாக வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சாரிங்க, ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எங்கள் பாப்பா ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தைன்னு சொல்லிட்டேன். சாரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து எனக்கு சரியாக கவனம் இல்லை. இப்போ கூட அந்த மொட்டை அப்படின்னு சொல்ல வரப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் பாப்பா 7 மந்த் பேபி. 7 மந்தில் இருக்கிறப்ப வந்து நாங்கள் வந்து திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். அந்த பிக் தான். அவங்க அப்பா பசங்க 3 பேரும் மொட்டை அடித்தாங்க. நான் மட்டும் அடிமுடி கொடுத்தேன். அப்போ தான் இது அப்போ 7ஆம் மாதமே தான். அந்த மாதமே தான் நாங்கள் வந்து அப்படியே எங்கள் நாத்தனார் வீட்டுக்கும் போனது. ஸோ சாரி. அப்புறம் பார்த்திங்களா, கேண்டிட் ஃபோட்டோஸ்லாம் அங்கே கல்யாணத்தில் எடுத்துருந்தா கூட இவ்வளோ அழகாக இருந்திருக்காதில்ல. பார்க்க சொல்லணும், அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்ன கடைசியாக கரெக்டாக நான் ஸ்டேட்டஸ் போடுவேன், அதில் வீடியோ எடுத்து போட்டது
பீச் ரைட்டிங்கு. ஐ லவ் யூ போகிறதுக்குள்ளேயே அதை வந்து அழைச்சிட்டு போயிருச்சுங்க. அதுவே மெமரிஸாக க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் உக்காந்துட்டு இருந்த இடத்துல பூகம்பம் மாதிரி வந்து அலையெல்லாம் இருந்துச்சு. ஒரு வேளையாக நாங்கள் வந்து விளையாடி முடிச்சிட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் நாங்கள் விளையாடிட்டு இருந்தார். அவர் பாட்டுன்னு ஜாலியாக. இந்த வாட்டி போனப்போ அவரும் விளையாடல, நானும் விளையாடல. அந்த மொட்டை மண்டபை தெரியும் பாருங்கள், கொஞ்சோண்டுக்கு முடி இருந்துச்சு, அதனால தான் கேப் போட்டுகிட்டே இருப்பார். அவ்வளோதாங்க எங்களோட மெரினா பீச்சு வந்து வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னோடய சேனலில் நிறைய வீடியோ இருக்கும், அதுவும் போய் பாருங்கள். அப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ, பாய்.